திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம், நிழல் கிரகம், எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க, நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க, மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க, நிலையில்லாத தன்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம், பொருள், ஆசை, இன்பம், பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர். கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம், பெரிய நபர்களுடைய தொடர்புகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள், மடாதிபதிகள், கோவில் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார். கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல 3 வேதங்களை படித்தவர் கேது. ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு. மை, மாந்திரீகம், பில்லி, சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு. மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, நேர்வழியில் சம்பந்தப்பட்ட, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும், குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய ஜோதிடர் சொல்லுவோம் இல்லைங்களா, சர்ப்பதோஷம் இருக்கு, கால சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதெல்லாமே இந்த ராகு கேதுக்கள்னால தான். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு வரைக்கும் சர்ப்பதோஷமா, கால சர்ப்பதோஷமா, 30-32 வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க. ஆனா அந்த டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு பதவியோ, உயர்வோ, வருமானமோ, ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா பயங்கர டேலண்ட். இவங்களுடைய டேலண்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும். ஆனா 32 வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க. 35-38 வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். 40 to 50 ஜாக்பாட்டா நம்ம எடுத்துக்கலாம். சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க, அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம், பிளாக் மணி, அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா. சீக்கிரமா எந்த உழைப்பு மேல அந்த இடத்துல பணம் வருது, சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல, பிட்காயின் சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க. அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க, கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான். உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும். நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம், அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரன். சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும், செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா, இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை, பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள். அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா
சனி பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம் அல்லது வக்கீலா இருக்கலாம். அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேதுக்கள் தான். ராகுகேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகுகேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான ராகுகேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்குள்ள வருகிறார். ஏன்னா இப்பதான் ஜென்மசனி முடிஞ்சு அவரு போனாரு, இப்ப ஜென்ம ராகு உள்ள வருது அப்படின்னு பயம் கொள்ளவே வேண்டாம். அடுத்தது கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். ரெண்டுமே பயம் இல்லாம இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். ஜென்மசனி விலகியாச்சு இல்லையா, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போயிருச்சு இல்லையா. அப்போ ஜென்ம ராகு ஒரு மனிதரை வளர்த்தும். ராகு இல்லாம வளர்ச்சி கிடையாது, ராகு இல்லாம பொருளாதாரம் கிடையாது, ராகு இல்லாம பணம் கிடையாது, ராகு இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியாது, பல மடங்கு லாபத்தை எடுக்கவே முடியாது. அப்போ கும்பத்துக்குள்ள ராகு வரும்பொழுது கொஞ்சம் குழப்பம் வரும், கொஞ்சம் குடும்ப ரீதியாக, கொஞ்சம் மன ரீதியாக, அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வருமே தவிர மற்றபடி உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் இருக்காது. ஒரு பப்ளிசிட்டி ஆக போறீங்க, ஒரு வளர போறீங்க. நீங்க ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் கூட உங்களை முன்னாடி நிறுத்தி நீங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உண்டு. ராகு லக்னத்து இது லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். அதே போல ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லது செய்யற, அதாவது நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லது பண்றதும் தான் அவருடைய குணம். அப்போ லக்னத்துல ராகு இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஜென்மசனிலாம் நிறைய அடிப்பட்டாச்சு. நான் ஜென்மசனில யாருமே நல்லா இருந்ததோ சொல்லவே முடியாது, 100க்கு 100 மோசமான நிலைமைதான். ஏதோ 1-2 இருப்பாங்க, அதுவும் நிறைய நல்லது பண்ணி இருப்பாங்க, நல்ல ஜாதகமா இருக்கும், நல்ல ஸ்தானங்கள் இருப்பாங்க. அதுல ஏதோ அடிபட்டு மேல வந்திருப்பாங்க, அடியெல்லாம் படாமலாம் இருக்காது, அடிபட்டு மேல மறுபடியும் மீண்டும் எழுந்து வந்திருப்பாங்க. அதனால ராகு உள்ள வரும்பொழுது கண்டிப்பாக மீண்டும் உங்களை எழச் செய்வார். கீழே விழுந்திருக்கீங்களா, மறுபடியும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரகமாக ராகு உள்ள என்ட்ரி ஆகிறார். தைரியமாக நம்பிக்கையாக எதிர்த்து போராடுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராகு 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ நிறைய பேருடைய தொடர்புகள் உங்களை வெளிப்படுத்துறது, ஷேர் மார்க்கெட் யோகம், யூடியூப்ல சோசியல் மீடியால இருக்கிறீங்க, ஒரு பிரபலமாகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பிரபலமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக கொடுக்க போகுது இந்த ராகு. சகோதர ஒற்றுமை, சகோதரனால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு, இப்ப இதெல்லாமே அது விலகி ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. தெய்வத்தினுடைய அனுகிரகம் கும்பத்துக்கு இயற்கையாகவே ஜாஸ்தி. அப்ப ராகு உள்ள வரும்பொழுது உக்கிர தெய்வம் கூட நின்று உங்களுக்கு எல்லாத்துக்குமே வழி கொடுக்கும். எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் யாரு முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்றுருந்தீங்கனாலும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு 11ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார். லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு வழியில லாபம் வந்தே தீரும். உங்களுடைய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க. அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். மேக்சிமம் ராகு 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம். ஏன்னா சனி மட்டும் உங்களுக்கு 7.5 சனி கடைசி எண்டிங்ல இருக்கிறதால நிறைய கத்துக் கொடுக்க போகிறார். அதை வச்சு இந்த ராகு உங்களை வளர்த்த போகிறார். தசாபுத்தி ஜாதகத்துல மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தா தைரியமாக அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. கண்டிப்பா ராகு உங்களை வளர்த்திட்டு தான் போகும், அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது பாருங்க கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசமா கேது இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், ஒரு மனக்கசப்புகள், ஒரு மன போராட்டங்கள் இதெல்லாமே இருக்கும். அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத எடுத்துட்டாலும் கூட கேது ஒரு சன்னியாசி கிரகம் உள்ள வரும் பொழுது கொஞ்சம் மனக்கோளாறுகளை கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இருப்பினும் பார்ட்னருக்குள்ள இதுல எல்லாமே நிறைய பிரச்சனை பிரிஞ்செல்லாம் இருந்தது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சேருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் பண்ணி செழிப்பில்லாம போச்சு, போட்ட காசெல்லாம் வேஸ்டா போச்சு, நஷ்டத்துல நிக்குது, இனி அடுத்தது எங்கனால எதுவுமே பண்ண முடியாது, ஏதோ யாராவது ஹெல்ப் பண்ணணும் இல்ல கடவுளா பார்த்து ஏதாவது பண்ணினாதான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்ப கும்பத்துக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ராகு கேதுக்கள் கொடுக்கும். வியாபாரத்தை நல்ல செழிப்பை கொடுக்கும், மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு. அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால
குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட தெரிவதற்குண்டான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, குழந்தைகளுக்கு உண்டான ஃபியூச்சருக்குண்டான விஷயம் எல்லாமே சேர்த்து வைக்கிறது, அவங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெருகுங்க. இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு. கும்பராசி பயன்படுத்திக்கோங்க. கும்பராசி கும்பலக்னத்துக்குள்ள கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு. வீடு மனை சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இந்த கேதுன்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாமே இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். சொந்த இடமே உங்களுக்கு சாதகமா வர்றது, பூர்வீக சொத்து உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தை மூலமாக ஏதாவது மனக்கசப்புகள் இருந்து அந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பு, உயர்கல்வி படிக்கிறது, நல்ல தீர்த்த யாத்திரை போறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு தாராளமாக நீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து போகும்பொழுது நிச்சயமாக கும்பராசி கும்பலக்கணத்துக்கு நல்ல வெற்றிகள் உண்டு இருக்கு. ஆனா இருப்பினும் ராகு கேது அந்த இடத்துல தோஷமா இருக்கிறதால கொஞ்சம் உக்கர தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கும் பொழுது நல்ல கெட்டதெல்லாம் விலகி நல்லது மட்டுமே வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உண்டு. கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. நிறைய ப்ரொமோஷன் இருக்கு, டிரான்ஸ்பர் இருக்கு, ஒரு இடமாற்றம் இருக்குது, வளர்ச்சி உண்டு. அதே போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து உங்களைய நல்ல ஒரு நிலையில கொண்டு போய் உட்கார வைக்க போறாங்க. நல்ல அனுபவத்தை சனி கொடுத்தாலும் அந்த அனுபவத்துக்கு உண்டான வெற்றியை ராகுவும் கேதுவும் கொடுக்க போறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க. அதே போல 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போல அதிர்ஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இந்த வருடம் அப்படிங்கிறது இந்த கும்பத்துக்கு உண்டான ஒரு பலன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.